சமையல் கட்டில் குசு குசு கசகசன்னு மந்திரம் போட்ட மாதிரி தெரிஞ்சது அந்தம்மா. இல்லை சாப்பிட்ருந்தேனுங்க. சாப்பிட்டுட்டு இருந்தியா? ஆமாம். சாப்பிட பேச முடியலையாக்க? சாப்பிட அந்த அம்மா வந்தாங்க. அதுதான் சொன்னாங்க, என்னென்ன இந்த தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்டா அதில் எவ்வளவு மதிப்பு இருக்குது. தட்டுக்கா நம்ம சாப்பிட்றவங்களுக்கா? தட்டுக்கு சரி சாப்பிட்றவங்க சரி சாப்பிட்றது. அந்த தட்டுலாம் மதிப்பாக இருக்குது. அந்த தட்டில் காலியாச்சுன்னா அரை குறையாக இருந்தால் ஆமாம் தூக்கி தொட்டியில் போட்டுறோமல்ல. ஆமாம் அது மாதிரி நம்மளுக்கு வயசாகி போச்சு. இப்போ வயசாகி போச்சு. பசங்க பிள்ளைகள பார்த்து கொண்டு போய் நல்லா வளர்த்தி எல்லாம் பண்ணி காலேஜில் சேர்த்தி எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போ என்னங்குதுங்க, நம்மளையே என்ன செய்தின்னு கேட்குறாங்க. கேட்கத்தான் செய்வாங்க. வளர்க்குறது பின்னதுக்கு. அதனால இப்போல்லாம் வளர்த்தி என்ன பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் தெரியாமல் போச்சு. அப்பெல்லாம் எப்படி தெரிஞ்சாலும் அதான் செய்வோம், தெரியலனாலும் அதான் செய்வோம். இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தா இதோட மோசமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிருந்தா இவங்கெல்லாம் பெற்று வளர்த்திருக்க வேண்டியது இல்லை அப்படிங்குது அந்த அம்மா. நீங்களாம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஆமாம், அதான் நீங்களாம் சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு வந்தீங்க. ஆமாம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு வந்தேன். அதனால நான் எங்கேயும் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறாங்க பசங்க பிள்ளைங்க. அட ஒரு ஊருக்காவது கூப்பிடுறாங்களா, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அம்மா ஊருக்கு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்களா. அவ்வளோ சிரமமாச்சு. சிரமெல்லாம் எல்லாம் வசதியாக தான் இருக்கிறாங்க. வசதி இருந்தாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்களா. அந்த மாதிரி கொடுக்குற குடைச்சல் அவங்களுக்கு சிரமம் அதிகமாக தெரியும். அதான் உண்மை. ஏதோ ஒரு நாள் போய் ஆசைக்கு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டாங்களா அந்த அம்மாவை? வரவே வேணான்னு சொல்லிட்டாங்க. வரவே வேண்டான்னு சொல்லல, எதுவும் சொல்றது இல்லை, பேசுறதும் இல்லையாமா. பேசினாலும் பரவாயில்ல, பேசுறதும் இல்லையாமா. பேரம் பேத்தியும் பேசுறது இல்லை. அது பேசாது. ஏதோ அளவா அந்த ஏதோ ஜோலி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் பேசிக்கிறாங்க, அதோட சரி. அப்புறம் இந்த வட்டலை தூக்கி எறிஞ்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இப்படித்தான் கதை நடக்குது என்னமா என் வீட்டில். நீங்களாவது பரவாயில்லன்னு எல்லா வீட்லேயும் போய் பார்த்தா தான் தெரியும். தூக்கி எறிகிறீங்க உண்மைதான். ஆமாம், என்ன அதுக்கப்புறம் கழுவி திருப்பி யூஸ் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி கழுவி யூஸ் பண்ணிக்க வேண்டியது வேறு. ஆனால் அதுதான் எல்லா வீட்டில் அப்படித்தானுங்கம்மா. இன்னி போக இன்னும் காலம் ரொம்ப மாறி போயிரு. அதனால அனுசரித்து போய்க்க வேண்டியது. அவங்க பேசல பார்க்கலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பாட்டில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் வேறு சாம்பார் ரசம் வைக்க முடியலைங்கிறீங்க, நான் தர்றேன். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, என்ன இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் இருக்க வரையும் நான் ஒன்றும் வரல. இந்த மாதிரி கேட்கலையா? இல்லை, போன மாதம் ஆம்புலன்ஸ் வேறு நம்ம ஊருக்கு போனப்போ வந்திருந்தாமா. ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போச்சாமா. அதனால நம்மளுக்கு தெரியல அது. சரி, அதுதான் கவலைப்பட வேண்டாங்க, நாங்கள் இருக்க வரையில் நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூச்சப்படாமல் கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு இன்னைக்கு காலையில் சொல்லிட்டேன். சரிங்க அப்படின்னுது. முருங்கீரை 2 பறிச்சுட்டு போச்சு மரத்தில் வந்து. அப்போ தான் இதெல்லாம் பேசிச்சு. அப்புறம் இப்போ மத்தியானம் சாப்பிடும்போது இப்போ வந்துடுச்சு. அதனால தான் இத்தனை நியாயம் பேசிகிட்டு இருக்குது. கஷ்டமாக தான் இருக்க மாட்டிருக்குது அந்த அம்மாவுக்கு. எங்கேயும் போகலாம், எங்கேயோ போகலாம். இல்லைப்பா, அந்த மாதிரி கஷ்டத்தை சொல்லிடுச்சு. நிறைய பேர் கஷ்டத்தை வெளியே சொல்கிறதே கிடையாது. நீ என்ன பண்ணுறது, எல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது. இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகலான்ட்டு இருக்கு. வீட்லேயே இருக்கிறோம். நம்மளுக்கே இன்றைக்கி ஒரு நாள் லீவாக இருந்ததுன்னா போர் அடிக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்குதுல்ல. தீபாவளி பள்ளிக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்க வேண்டியது இந்த அம்மாவை. அந்த அம்மாவே நம்ம முடியாமல் இருக்கிறத கூப்பிட்டு போகணும். சரி, போனால் போகுது, கூட்டிகிட்டு போனால் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது போயிட்டு வரலாம். நாங்கள் போகும்போதும் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் சொன்ன கோயில் குளத்துக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வயசான காலத்தில் ஏன் சிரமப்பட்டெல்லாம் இருக்கிறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருப்பாருங்க. அவங்க வந்தால் வரட்டு, வரலினா போட்டு, அதை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா வீட்லையும் இப்போ வருங்காலம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இதை விட மோசமாயிரு. அதனால் கவலைப்படாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நான் இப்போவே போய் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கு, இந்த கரும்புத்தியெல்லாம் யார் பார்க்குறது அப்படிங்குது. கஷ்டமாக இருக்குது. யார் இருந்துகிட்ருக்கிறது, என்ன சோத்துக்கு சம்பாரித்து சாப்பிட்ருக்குறோம், வேறு யார் பணம் கொடுக்குறாங்க 10-5? ஒன்றுமே இல்லை, கையில் இருந்தது எல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்குது. என்னமோ வயசானவங்க கிட்ட ஒரு ஆறுதலாக பேச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? சரி.